அப்ரஹாம் லிங்கனோட பார்த்தீங்கன்னா 5 பேர் போட்டி போட்டாங்க, ரிபப்ளிகன் நாமினேஷன் 5 பேர் சண்டை போட்டாங்க. ஸோ ஒருத்தர் மட்டும்தான் ரிபப்ளிகன் கேண்டிடேட்டா நாமினேட் ஆக முடியும். அந்த 5 பேர்த்துல பார்த்தீங்கன்னா அப்ரஹாம் லிங்கன் ஜெயிக்கிறார். ஸோ லிங்கன் என்ன பண்றாருங்க, அவர் ஃபர்ஸ்ட் கேபினெட்ல அவரு கூட யாரெல்லாம் போட்டி போட்டாங்களோ எல்லாத்தையும் கேபினெட்டுக்குள்ள கொண்டு வர்றாங்க. டிஸ்கஷன் அக்ரிமோனியஸா இருக்கலாம், எலெக்ஷன் ப்ராசஸ் அக்ரிமோனியஸா இருக்கலாம், வேட்பாளர்கள் ஒருத்தர் சண்டை போட்டுக்கலாம். ஆனால் ஒரு நாட்டை கவர்ன் பண்றதுக்கு who is the best person to be in that cabinet அப்படிங்கிறது இதற்கு முன்பும் நாம் பார்த்திருக்கின்றோம். அது வருகின்ற காலத்திலும் நடக்கும் என்கின்ற பெரிய நம்பிக்கை இருக்கு. இன்னும் ஒரு 10 வருஷம், இன்னும் ஒரு 15 வருஷத்துல, மேபி 10 இயர்ஸ்ல நீங்க டிஎம்கே வாருங்க, ஏடிஎம்கே வாருங்க, பிஜேபி வாருங்க, பட் whoever gets the mandate, if you think somebody is very superior in the opposite party, invite him to the cabinet. அதுல எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா ப்ரொஃபஷனல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப ஒரு ஹார்டு கோர் ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா எடுக்கணும், கவர்னன்ஸ் எடுக்கணும், எல்லா இடத்துல எடுக்கணும். பட் யூ cannot take it all the time.